ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரகுவரன் நடித்த 9 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள், என்னென்ன ரோலில் நடிச்சுக்காப்ல, வில்லனாக நடிச்சுக்காப்லையா, ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ரகுவரன் நடித்த 9 படங்களை பற்றி பார்த்துலாங்க. படம் பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் அம்பிகா நம்ம ரஜினிகாந்த் கூட நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து மைக்கேல் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனாகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினி ரகுவரன் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது ஊர் காவலன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ராதிகா நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து ராஜதுரை அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனாகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் மதுபாலா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து காங்கேயன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது வயசில் மனிதன் படம் தாங்க. மனிதன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரோபினி நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து குமரவேல் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் சிவா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சோபனா நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து ஜான் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் அமீசன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சிவா டைகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் கௌதமி நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம ரகுவரன் வந்து பாஸ்கர் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லன் கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா குமார் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் பாஷா படம் தாங்க. பாஷா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நக்மா நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து சூப்பரான வில்லன் கேரக்டரில் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு டைலாக்குமே நம்ம ரகுவரனுக்கு செம சூப்பராக இம்பார்ட்டண்டாக அமைஞ்சிருக்குங்க. இதில் மூலமாக நம்ம ரகுவரன் நம்ம பெரிய வில்லனாகவே மாறி நடிச்சிருக்காப்லன்னு சொல்லலாமுங்க. இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மாணிக் பாஷா அப்படிங்கிற கேரக்டர்லையும் மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டர்லையும் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் ரகுவரன் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1995ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் முத்து படம் தாங்க. முத்து படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக மீனா நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்தனுக்கு சித்தப்பாவாக நடிச்சுக்காப்லங்க. அதாவது நம்ம ரஜினிகாந்தனுடைய அப்பாவுக்கு தம்பியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை KS ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அப்பா பையன் கேரக்டரில் முத்து எஜமான் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 1997ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 47வது வயசில் அருணாச்சலம் படம் தாங்க. அருணாச்சலம் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சௌந்தர்யா நடித்தாலும் நம்ம ரகுவரன் வந்து விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லன் கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அப்பா பையன் கேரக்டரில் அருணாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 2007ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 57வது வயசில் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படம் தாங்க. சோழன் அப்படிங்கிற நேமில் டாக்டர் ரோலில் நடிச்சுக்காப்லங்க நம்ம ரகுவரன். இந்த படத்தில் மட்டும்தான் நம்ம ரகுவரன் வந்து நம்ம குட் கேரக்டர் டாக்டராக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் சங்க தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த 9 படங்களில் நம்ம ரகுவரன் வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சுக்காப்ல. இந்த படங்களில் நிறைய படங்களில் வில்லனாகவே நடிச்சுக்காப்லங்க நம்ம ரகுவரன். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரகுவரனுடைய நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.